Hello bad boys, welcome to the channel. இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மாண்புமிகு டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட், அமெரிக்காவோட மிகப்பெரிய பிரசிடென்ட், வேர்ல்டு மிகப்பெரிய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். அவரை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா SCO, அதாவது ஷாங்காய் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் வந்து அதோட ஃபங்க்ஷன் மீட்டிங் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்து முடிஞ்சது சைனால. இதுல பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியா, சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான், இன்னும் பாத்தீங்கன்னா 11 மெம்பர் ஸ்டேட் ஆஃப் த கண்ட்ரி பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த இதுல மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா வைரல் ஆச்சு சோஷியல் மீடியா. அது என்ன போட்டோனா, இந்தியா, சைனா, ரஷ்யா வந்து ஒரே போட்டோல இருந்தாங்க. அந்த ட்வீட் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி சார் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாரு. அது பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆச்சு. இந்தியாவில மட்டும் இல்லாம வேர்ல்டு முழுக்க பாத்தீங்கன்னா செமையா வைரல் ஆச்சு. அது பொறுத்துக்க முடியாம நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ட்வீட்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா செம ஆக்ரோஷம் போடுவாரு. ட்வீட்ல ஹே ஹோய் அப்படி பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா போடுவாரு. பொலைட்டாவோ சைலண்டாவோ பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே பேச மாட்டாரு. ஆனா இந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா பொலைட்டா சைலண்டா பாத்தீங்கன்னா அப்படியே பக்குவமா அமைதியா பேசியிருக்காரு. நீங்க நினைப்பீங்க எக்ஸ் பிளாட்ஃபார்ம் கிடையாது. எக்ஸ் பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்கு. ஆனா அந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ட்விட்டர் பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அவருக்கே பாத்தீங்கன்னா தனியா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அது பாத்தீங்கன்னா ஃபாலோ தி ட்ரூத் சம்திங் ட்ரூத் நினைக்கிறேன் எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு சொல்றேன், அந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா அவரு மட்டும் தான் இருக்காரு, வேற யாரும் கிடையாது. அவரு மட்டும் தான் அந்த அக்கௌண்ட்ல இருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு அக்கௌண்ட் இது, ட்விட்டர் அக்கௌண்ட் மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்க்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த மீட்டிங்ல முடிஞ்சதுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா பாத்தீங்கன்னா அப்படியே பேக் அடிக்கிறாங்க. இப்ப கார்ல பாத்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் கேர் எடுத்து போல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கேர் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து இந்தியா வந்து ஏன் அவங்க கிட்ட போச்சு, சைனா கிட்ட ஏன் போச்சு, ரஷ்யா கிட்ட ஏன் போச்சு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு, அவரோட கூட்டாளிங்க இருப்பாங்கல்ல, அந்த நாட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட நிறைய கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களே பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்க்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. சில பேர் சப்போர்ட்டாவும் பேசுறாங்க. பேசுறவங்க பாத்தீங்கன்னா எதுக்கு இந்தியா கிட்ட போறீங்க, சைனா கிட்ட போறீங்கன்னு சொல்றாங்க, ரஷ்யா கிட்ட போறீங்க அப்படி சொல்றாங்க. அப்புறம் பிரிக்ஸ் கண்ட்ரி கிட்ட எதுக்கு போறீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க ட்ரம்ப் எதிர்த்து பேசுறவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா பல கால ஆட்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 30 to 40 years பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்தியாவுக்கு அமெரிக்கா இருக்கு. இம்போர்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து தேங்காயில ஒரே போடு போடுற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா ஒரே போடா போட்டு தேங்காய் போடுற மாதிரி ஒரே போடா போட்டு டாரிஃப்னால பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைனால பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பாத்தீங்கன்னா ஒரே அடியா போட்டு படிச்சிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அட்வைசர் யாருன்னு நேம் எக்ஸாக்ட் தெரியல. நான் பாத்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் அந்த நார்மல் நியூஸ் மாதிரி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். டீட்டெயிலா நம்ம போக வேண்டாம், ஜஸ்ட் நம்ம நார்மலா பார்த்துட்டு அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அந்த நியூஸ் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பேசியிருக்காரு, ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா உடனே வாட்ச்டார் அப்படி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் சப்போர்ட்டும் பேசுறாங்க, ஆதரவும் பேசுறாங்க. ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட பீப்புள்ஸே பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. இந்தியா வந்து எதிர்த்தனால, இந்தியா வந்து பாகிஸ்தான் இந்தியா எதிர்த்தனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கே பாத்தீங்கன்னா கண்ட்ரிஸ்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய கான்ஃபிளிக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ட்ரம்ப்ல நிறைய கான்ஃபிளிக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. எக்ஸ் பிளாட்ஃபார்ம் கிடையாது, அவரோட பிளாட்ஃபார்ம்ல ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன போட்டிருக்காருன்றத பாத்தீங்கன்னா நம்ம படிச்சு காட்டுறேன். ஃபுல்லா படிச்சு காட்ட மாட்டேன், லைட்டா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும். இது பாத்தீங்கன்னா ஃபாலோ தி ட்ரூத்னு ஒரு அக்கௌண்ட். இதுல டொனால்ட் ட்ரம்ப் மேன் என்ன போட்டிருக்காரு, ட்ரம்ப் கிளைம்ஸ் இந்தியா ஹஸ் ஆஃபர்ட் டு ரெடியூஸ் டாரிஃப் டு 0 பட் இட் இஸ் கெட்டிங் லேட். அவர் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து டாரிஃப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதிகமா வச்சிருந்த மாதிரியும் இப்ப வந்து அதை அவங்க ரெடியூஸ் பண்றாங்க. ஆனா வந்து இதை நீங்க அப்பயே பண்ணிக்கோன்றது அவரோட நினைப்பு, ட்ரம்போட நினைப்பு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் மூலமா அதை தெரிவிச்சிருக்காரு. அது எவ்வளவு சாஃப்டா போட்டிருக்காரு ட்வீட். ஃபர்ஸ்ட்லாம் எவ்வளவு ஆக்ரோஷமா போடுவாரு ட்ரம்ப். வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா போடுவாரு. அவரோட ஃப்ரெண்ட் கண்ட்ரியான சில கண்ட்ரிஸ் கூட பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா ட்வீட் போடுவாரு. பாகிஸ்தான் மட்டும் பாத்தீங்கன்னா சாஃப்டா போடுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், until now a totally one-sided relationship and it has been many decades. The reason is that India is charged us until that such high tariffs the most of any country that our business are unable to sell into India. It has been totally one-sided disaster. இதை பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ட்வீட்ல முக்கியமான பாயிண்டா போட்டிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்தை பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செம ஆக்ரோஷமா பேசிய ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இப்ப இதை மாற்றதுக்கு காரணம் வந்து நான் இந்த 3 போட்டோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா, சைனா, ரஷ்யா பாத்தீங்கன்னா 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால செம வைரலா போச்சு. இங்க மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு முழுக்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால செம வைரலா போச்சு. அந்த 3 பொண்ணா போட்டிருக்க போட்டோஸ் பாத்தீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பேசியிருப்பாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரம்போட மேடையில் ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா அவரோட பிளாட்ஃபார்ம் தனி பிளாட்ஃபார்ம்ல வந்து ட்வீட் போட்டு அது வந்து மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்க மக்கள் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ கூட ஃபேமஸா போச்சு. பாகிஸ்தான் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அவர் பாத்தீங்கன்னா அமைதியா நின்றுட்டாரு. இந்த மோடி ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின் சார் பாத்தீங்கன்னா
கண்டுக்காம போற மாதிரி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால செம வைரலா போயிட்டு இருக்கு. அதை மீம்ஸ் ட்ரோல்ஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க, சாங்லாம் போட்டு மீம்ஸ் ட்ரோல்ஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கருத்தை கூட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருக்கேன். நாம பாத்தீங்கன்னா கருத்து பண்ண முடியாது. சோ இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோஸ், எக்ஸைட்டிங்கான நியூஸ் வேணும்னா பேட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.